அண்டமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கடி முடி நிமதியின் இரவீனி பொனிலி நீ மண்டலம் இருந்தாலு நீயே ஆணினி பெண்ணினி பெண்ணு இருக்குயிரணி பிறவனி வருவனி வேதாதி வேதமணியே பொன்னினி பொருளினி புகழுனா கிரகங்கள் 9 நீயே என்னறியோ ஜீவகோடி இல்லை எனப்பனே இல்லை வல்லட ராஜ சிவ பெருமானே அவர்கள் செய்கின்ற தபாபலத்தை மெச்சித்து வரம் கொடுப்பதுதான் என் கடமை. ஆனா உன்னுடைய ஏகமாகப்பட்டது என் கைலங்கிரி மலையிலே அமர வைக்க முடியவில்லை. அதனால உன் முன்னாடி நான் விருத்தண்டமாயிருக்கின்றேன். எங்கிருந்து இங்கு வந்தாய்? உனக்கு என்ன வர வேண்டும் பக்தா? இல்லை வர வேண்டும் ஐயா. பாவம் பாவம் பாவம்.
மைந்தனுக்கு ஆ. குழந்தை வரம் தர வேண்டும். சரி மைந்தன் இல்லா எனக்கு மைந்தன் வரம் தர வேண்டும். புள்ளை இல்லா எனக்கு சரி. புள்ளை வரம் தர வேண்டும். மாண்டாலும் மாண்டிடுவேன் மகாதேவன் பாதத்துல, செத்தாலும் செத்திடுவேன் சிவனோட பாதத்துல. அதனால எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் ஆச்சுது, இல்லை என்றால் திருவடி பாதத்திலே நானும் என் மனைவியாகப்பட்ட கனகவல்லியும் சாவதை தவிர வாழ்வது வழி இல்லை. பக்தா, ஏனென்றால் எல்லா குறையும் வைத்து வாழ்ந்து விடலாம் ஒரு மனிதன் இந்த மண்ணில. இருப்பதே ஒரு பின்னல்லாத குறை, பெரிய ஒரு பாவச் செயல். புள்ளலாதவருக்கு புண்ணியலோகத்துல இடமல்ல, மைந்தன் இல்லாதவருக்கு மகாதேவனையே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு குறை, பின்னல்லாத குறை. அதனா கண்டு ஒண்ணு காணாத ஒண்ணு, பின்னோட்டு பின்ன எத்தனையோ ஏவர்கள் இன்னல்கள் அவப்பெயருக்கு ஆளாயிருப்ப. ஆனா அந்த குறையை நீக்க உன் ஏகத்தை மெச்சித்து நான் உன் முன்னாடி விருத்தண்டமா இருக்கிறேன். இருந்தாலும் என் இடபாகத்தில் குடியிருக்காப்பாரு என் உமா பார்வதா, என் சக்தி தேவி, என் உமா பார்வதாலேயே நெல்லிக்கடியாக சமைத்து உனக்கு நான் பிள்ளையாக நான் வரம் கொடுக்கிறேன். பெற்றுக்கொள். நம்பியவருக்கு நம்பினோர் கெடுவதில்லை என்பதற்கு உதாரணமாக கடவுளை நம்பினேன், கடவுள் எனக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்கிறார். இந்த கனியை கொண்டு சென்று என் மனைவி இடத்திலே கொடுத்து சிவனுடைய மந்திரங்களை சொல்லி இதை சாப்பிட்டால், இதை புசித்தால் என் மனைவிக்கு குழந்தை வைக்கின்றார். அதனால இந்த அற்புதமான வரங்களை வரப்பிரசாதத்தை எடுத்து சென்று என் மனைவி காண வேண்டும். கண்டு கடவுள்மான தவத்தை செய்து ஆனா குழந்தை வரம் தர போகிறேன் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார். உண்மைதான் தேவி, குழந்தை வரம் பெற்றிருந்தாயா? நிச்சயமாக அந்த சிவபெருமான் அவருடைய மனமிறங்கி நமக்கு குழந்தை வாக்கியம், குழந்தை வரம், மைந்தன் வரம் பெறுவதற்கான வழியை பரிபிரசாதமாக கொடுத்திருக்கிறார். அண்ணா, அதாவது நீங்க எங்க கமல் வாங்கிக்கிறாரு, நீண்ட நாளா குழந்தை இல்லைன்னு நாம வரத்து வாங்கியிருக்கிறோம். அதாவது இந்த கூட்டத்தில் ஒரு மனிதனுக்கு எவருக்கும் ஒரு குறை ஒன்று, அதாவது இந்த கூட்டத்தில் யாராவது நம்மளை போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வரமாகப்பட்டது அவர்களுக்கும் குழந்தை வரம் பெற வேண்டும் என்று அந்த ஒன்னாடுபட்ட கடவுளை நானும் வேண்டுகிறோம். நான் குழந்தை வரம் பெற போகிறேன். அனைவரும் பேரம் பேச்சு உற்றார் உணவர்கள் எந்த வம்சத்திலையும் நமக்கு குழந்தை இல்லாத போகக்கூடாதுன்னு அனைவரும் ஜோரா வச்சுக்கணும். சாமி, குழந்தை வரம் பெற்று வந்திருக்கிறோம். சரி, ஆனால் குளித்து கங்கையிலே நீராடி கபரி மனோகரனை வேண்டி அவருடைய மந்திர உபதேசங்களை சொல்லி பிறகுதான் இதை பெற்றுக்கிறேன். ஆகட்டும், ஐயோ அபயம் அபயம். என்ன அபயம்? ஓலி அபயம். அபயங்க ஆபத்து, ஆபத்து, கஷ்டம், ஆமா, துன்பம், துயரம், வறுமை. ஏன் ஏங்க நாங்களா யாரு? என் நாட்டில் உள்ள மக்கள், என் நாட்டில் வாழுகின்ற குடிமக்கள், என் நாட்டில் குடியிருக்கின்ற பிரஜைகள். அது மட்டுமா, நாங்க காட்டுல விவசாயம் பண்ற விவசாயிங்க. விவசாயிகள். ஆமா, விவசாயம் இல்லையே இந்த உலகமே இல்லை. ஆமா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உலகத்தில் முதுகெலும்பு. ஆமா, விஜயமா. அதனால குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் இந்த கொற்றவன் தீர்க்க வேண்டும், மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னவன் போக்க வேண்டும். அதனால என் நாட்டை விட்டு வேறு நாடு போக வேண்டாம். நீங்கள் வைக்கின்ற வெள்ளாமைகளை, பயிர் பச்சைகளை எல்லாம் சென்றளிக்கின்ற மிருக ஜாதிகளை நான் வேட்டையாடி கொன்றளித்து உங்களை காப்பாற்றுகிறேன். கவலைப்படாது. ஆமாங்க. அதனால மக்களுடைய மகிழ்ச்சி, மன்னனின் மகிழ்ச்சி, மக்களால் நீங்க, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று மக்களுக்காக வாழ்வி கவலை கொள்ளாது. எப்படியாவது எங்களை கொண்டு விட்டு மிருகத்தை காப்பாத்து. இன்னும் கொண்டு போகலாம் இல்லைங்க, மிருகத்தை
எங்க தாத்தன் காவலுக்கு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு புட்டுக்க குரங்கு கடிச்சு டேய். அதனால நான் காப்பாற்றுகிறேன். என் நாட்டை விட்டு வேறு நாடு போக வேண்டாம். தேவி தன்னலம் கருதாமல் பொதுநலம் காப்பவனே மன்னன். மன்னன் குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் சரி கொற்றவன் தான் தீர்க்கிறேன். மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னன் தான் தீர்க்கிறேன். சரி. அதனால இந்த நேரத்தில் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தை கிட்டி கணவன் மனைவி சுகமா இருக்க வேண்டிய நேரம். இருந்தாலும் மக்களைத்தான் பார்க்க வேண்டும், சுயநலத்தை பார்க்க கூடாது. இல்லை. அதனால மக்களுடைய குறை தீர்க்க விவசாயங்களை எல்லாம் திண்டளிக்கின்ற மிருக ஜாதிகளை வேட்டையாடி கொன்றளித்து மக்களை காப்பாற்ற ஆரணி கானகத்திற்கு வேட்டைக்கு போய் வருகிறேன். மன்னன் என்றால் மக்கள் குறைய தீர்ப்பதே மன்னனுடைய கடமையாகும். உண்மைதான். என்னைக்கு இருந்தாலும் என்னை பார்க்காவிட்டாலும் மக்கள் குறைய தீர்ப்பதே உன்னுடைய கடமையாகும். போய் வாருங்கள். மன்னனுடைய மனம் எப்படியோ அதே போல மனைவியினுடைய மனம். என்னை கவனிக்க வேண்டாம், மக்களை கவனித்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும். மன்னன் நல்லா இருப்பீர்கள், நீ நல்லா இருந்தால் அதுவே போதும். ஆமா, ஒரு கேள்வி கேட்டிய ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தானே வளரும் என்று அதை இப்ப சொல்லணும். ஊராம் பிள்ளை யாரு, ஊட்டி வளர்த்துறது யாரு, அது எப்படி நம்ம பிள்ளை நல்லா வளரும்? ஒரு ஆசிரியருக்கும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தையா, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அமைதியாகிறீங்க. அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விதிமுறை வந்து விட்டது. ஒரு சிறந்த ஒரு ஆசிரியருடைய மகன் அண்ணன் மதிப்புக்கு மறையக்கூடிய மாத பொண்ணு இவர் குருவோட வச்சு கத்துக்கிட்டாரு. அந்த அடிப்படை விஷயம் கண்டிப்பா தெரியும். ஸ்ரீ மகாபாரதத்துல ஏகலவே யாருமே இல்லாத வித்தை கத்துக்கிட்டு இது பெருவரில கட்ட வரல வாங்கி தரான்னு. ஆமா ஆமா, எதுக்குமே உதவாத போச்சான் அந்த வித்தை. அது போல ஊராமலை ஊட்டி வளர்த்துனா தான் பிள்ளை தானா வளர்ந்து கலியுகத்துல எண்ணெய் முதல் கொண்டு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றோம். அந்த விளக்கத்தையும் அர்த்தத்தையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி. ஏன்னா ஊராம் பிள்ளைக்காக உலகத்திற்காக நான் வேட்டையாட போறேன் அப்படி என்று இப்ப எல்லாமே உன் பிள்ளை ஊட்டி வளர்த்துனா என் பிள்ளை வளருமா? யாராவது சிந்திங்க பார்க்கலாம். என்ன வளர்த்துனா உன் பிள்ளை எப்படி வளரும்? அதுக்கு ஒரு காரணம் வேண்டும். தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஊராம் பிள்ளைங்கிறது யாரு? மன்னா, நான் வந்து உன்னை திருமணம் செய்தாலும் நான் யாருடைய பிள்ளை? நீ அடுத்த ஒரு பிள்ளை. அதாவது கணவனை திருமணம் செய்யக்கூடியவன், ஒரு கணவனுக்கு பொண்டாட்டி வரக்கூடியவன் ஊராம் இல்லை. ஆனா உன் கருவ அங்கத்து சிசுவை சுமந்தவள் நான். ஆமா, என் அங்கத்துல உன் குழந்தை வளருது. ஆனா இந்த 10 மாதம் முடிவுற வரைக்கும் காலம் முழுவதும் யார வளர்த்துற? ஊராம் பிள்ளைய. என்னத்தான் வளர்த்துற? கோம்பில்ல தானா வளருது. உள்ள தங்கத்துல தானா வளருது. ஊராம் கொண்டாட்டி கொண்டாந்து ஓராம் பிள்ளை கொண்டாந்து நாம அவளுக்கு சாப்பாடு தண்ணி மணி துணி மணி கொண்டாட்டி மாசமாகறன்னு தக்க பணியோட வேலை செய்வது கணவனுடைய வேலை. அதற்கு தான் சொல்லுவார்கள் பெரியோர்கள். அப்படித்தானே நெறி மாத கர்ப்பிணி பெண் மாதமா இருக்கிற போது கணவன் அருகிலே இருந்து எந்த ஒரு குறை இல்லாமல் ஊட்டி வளர்த்த வேண்டும். ஊட்டி வளர்த்தமா ஊராம் பள்ளி ஊட்டி அடுத்த முடி பள்ளி வளர்த்தனா அந்த பிள்ளை தானே வளர்ந்து கொண்டிருக்கும் வைக்கல நான் நவத்துல இருந்து தானா வளருமா? அந்த பிள்ளை குழந்தை ஊட்டி வளர்த்துமா? நாமத்தங்கிறது தான் குழந்தைக்கு போகுது. அப்ப நம்மள ஊட்டி வளர்த்துறாங்க, அவங்க பிள்ளை தானா வளருது. அப்படித்தானே? சரியான பதில். நன்றி. என்னங்க எப்பயுமே நாடக கலைஞருக்கு ஒரு ஆதரவு, ஒரு மதிப்பு. அதான் ஒரு கதை என்பது அதுக்கு தான் அமைதியா இருந்தாதான். இப்ப கனகராணி என்னன்னு வர வாங்கி இருக்கிறாரு, அவர் எங்க போறாரு, அவரால் என்ன நடக்குது, அவருடைய மனைவிக்கு என்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கிறது தான் நாடகம். ஒரு ரெக்கார்ட் அடிச்சிருந்தா சட்டி போட்டு கரகரன்னு சொன்னா போதும். அது ரேடியோ சத்துல தானம் சேர்ந்தானா சேரலானா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாங்க பாடுற பாட்டு பொட்டி சேரணும், இந்த கரை வந்து பொட்டி சேரணும், இதுவும் வந்து இதுக்கு சேரணும். நாங்க இத்தனை பேரும் வந்து அதுக்கு சேரணும். அதுக்கு தான் கவனமா கவனிக்கணும் அப்படிங்கிறது. அதனால மிக்க நன்றின்னா போய் வருகிறேன். ஆகட்டும். எங்க வந்திருக்கிறோம்? பாரதி மேல வந்திருக்கிறோம். அரணி யமான தேடி அரசன் தானே
காடு வனங்கள் வந்திருக்கிறோம். இந்த மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஆகட்டும். தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை வேட்டையாடணும். போட்டலாமா? ஓட்டே. கரடி சிங்கம் காட்டான மிருக ஜாதிகளை வேட்டையாடி இருக்கிறோம். இன்று தப்பி ஓடி வருகும் நாளை வரலாம். நாளை தப்பி ஓடி வருகும் நாளை மறுநாள் வரலாம். நாளை மறுநாள் தப்பி ஓடி வருகும் அடுத்த நாள் வரலாம். அதனால வெயிலு கேட்டு காணலி கேட்டு பனி கேட்டு மழை கேட்டு மழை கேட்ட குழுவரி கேட்ட அமைத்து ஓய்வெடுக்கிறேன். யார் வந்தாலும் எனக்கு அறிக்கை செய்வார்கள். கனகராஜ மன்னனாகப்பட்டவன் வேட்டையாடி நெத்திரியாக அதே நேரத்தில் காந்தாமணி தாசி சபை தர்பார் அவரால் மட்டுமே